தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரத்திற்கு அதிமுகவில் மீண்டும் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி கிடைத்துள்ளது. அதிமுக அமைப்பு செயலாளர் மற்றும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளராக தளவாய் சுந்தரம் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரத்திற்கு அதிமுகவில் மீண்டும் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது அதிமுக அமைப்பு செயலாளர் மற்றும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளராக தளவாய் சுந்தரம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் கிடைத்துள்ளது. அதிமுக அமைப்பு செயலாளர் மற்றும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளராக தளவாய் சுந்தரம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சில மாதங்களுக்கு முன்பு அவர் அதிமுகவில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அவருக்கு அதிமுகவில் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தின் கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதிமுக அமைப்பு செயலாளராகவும் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, உங்களுடைய விவரங்கள். பவித்ரா, அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகி முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் தற்போது மீண்டும் அவருக்கு கட்சியில் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தளவாய் சுந்தரம் கன்னியாகுமரியில் நடைபெற்ற RSS ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார் என்பதை சுட்டிக்காட்டி அவரை கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்புகளிலிருந்து நீக்கி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த தினம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில்தான் அக்டோபர் 8ஆம் தேதி அன்று அவர் வைத்து வந்த அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் தற்காலிகமாக விடுவிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டது தொடர்பாக வருத்தம் தெரிவித்து தலைமைக்கு அவர் உரிய விளக்கம் அளித்திருக்கிறார் என்ற ஒரு காரணத்தை சுட்டிக்காட்டி அவர் வகித்து வந்த அனைத்து பொறுப்புகளையும் மீண்டும் அவருக்கு அதிமுகவினுடைய தலைமை வழங்கியிருக்கிறது. RSS ஊர்வலத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார் என்ற ஒரு காரணம்தான் அவருக்கு பதவியை பறிப்பதற்கான ஒரு காரணமாக அமைந்திருந்தது. அதிமுகவில் இருந்து கொண்டு, அதிலும் குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி இல்லை என்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தெரிவித்து வரக்கூடிய அந்த சமயத்துல அதிமுகவில் இருந்து கொண்டே RSS ஊர்வலத்தை தொடங்கி வைத்தது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது, பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் அவர் வைத்து வந்த பொறுப்புகளிலிருந்து தற்காலிகமாக விடுவிக்கப்பட்ட அவர் தலைமைக்கு உரிய விளக்கம் கொடுத்து வருத்தம் தெரிவித்திருக்கக்கூடிய காரணத்தினால் அதிமுகவில் அவர் ஏற்கனவே வகித்து வந்த கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் என்ற இந்த இரண்டு பொறுப்பும் உடனடியாக அவருக்கு வழங்கப்பட்டு அந்த பொறுப்பில் அவர் நியமிக்கப்படுவதாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிவித்திருக்கின்றார். பவித்ரா, தகவலுக்கு நன்றி சிவா.